ராஜபக்சே மீது இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி டில்லியில் பட்டினி போராட்டம் நடத்த இருப்பதாக உலக தமிழ் இயக்கங்களின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடந்த கடைசி கட்ட யுத்தத்தில் அப்பாவி தமிழர்கள் லட்சக்கணக்கில் உயிரிழந்தனர். இந்த உயிர் இழப்பிற்கு இலங்கை அதிபர் ராஜபக்சேதான் காரணம் எனவும் அவரை இனப்படுகொலை குற்றவாளி என்று குற்றம் சாட்டி சர்வதேச நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் ராஜபக்சே மீது இந்தியா நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தும் வகையிலும் டில்லியில் ஜூலை 28 பட்டினி போராட்டம் நடத்த இருப்பதாக உலக தமிழ் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவ்வியக்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சேதுராமன் இதை தெரிவித்தார். ஐநா சபை கூறிய அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு ராஜபக்சேயை தண்டிப்பதற்கு ஐநாவிற்கு உறுதுணை புரிய வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கு உரிய உரிமையை பெற்றுத் தருவதற்கு நம்முடைய இந்திய அரசு முனைய வேண்டும் என்பதை அனைத்து உலகத் தமிழர்களும் இணைந்து உலகத் தமிழ் இயக்கங்களின் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அனைவரும் வருகின்ற 28/7/2014 வியாழக்கிழமை டில்லி அந்த சந்தர் மந்தர் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற சாலை நாடாளுமன்றம் முன்பு பட்டினி போராட்டம் உண்ணா நோன்பு இருக்க இப்பொழுது வேண்டிய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இப்போராட்டத்தில் தமிழறிஞர்கள், ஆசிரியர்கள், வணிகர்கள், மாணவர்கள் மற்றும் பல்துறையைச் சேர்ந்த மனிதநேய ஆர்வலர்கள் கலந்து கொள்கின்றனர் என்றும் அன்று மாலை பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் இப்பட்டினி போராட்டத்தின் நோக்கம் குறித்தும் மனு அளிக்க உள்ளதாகவும் சேதுராமன் கூறினார்.